ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவர் திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்ட தலைமுறையாக வரக்கூடிய பாவங்கள் தீரணும் அப்படின்னாக்க அதுக்கு நாம் செய்ய வேண்டிய அற்புதமான எளிமையான பரிகாரங்கள் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னோர்கள் செய்த பெண்களுக்கு செய்த பாவங்கள், அவங்க முன்னோர்களுக்கு கொடுத்த சாபங்கள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் நடக்க வேண்டிய எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. அப்படியே நல்ல விஷயம் நடந்தாலும் அது நல்ல முறையில் இருக்காது. குழந்தைங்களுக்கு திருமணமாகட்டும், எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடக்காது. அப்படியே திருமணம் நடந்தாலும் கூட அது ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிவு நம்ம வீட்டிலேயே மறுபடியும் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது பெண் சாபம் தாங்க. இப்படி பெண்களால் கொடுக்கப்பட்ட சாபம் அப்படிங்கிறது உடனேலாம் தீராதுங்க. நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அதுவும் நீங்கள் முழு மனசோடு செய்யணும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான எளிமையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருடத்துக்கு ஒரு முறைங்க ஆடி வெள்ளிக்கிழமையோ தை வெள்ளிக்கிழமையோ ஏதோ ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த நாளில் 108 ஜாக்கெட் பிட் எடுத்துக்கோங்க. அது கூடவே தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் இதை எல்லாத்தையும் எடுத்து பக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜாக்கெட் பிட்டு, தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் பூ இதை வச்சு ஒரு பையில் போட்டு 108 பை எடுத்துக்கோங்க. இதை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. பெண்களுக்கு தாங்க தரணும். அதை கண்டிப்பாக நீங்கள் முறையாக வருடத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும், உங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வருங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.